சளி, இருமல், காய்ச்சல், தொண்டை வலி இது மாதிரி என்ன இருந்தாலும் சரி இந்த மருந்து குழம்பு வச்சு செஞ்சால் தொண்டைக்கு இதமாகவும் காரசாரமாகவும் நல்லா சீக்கிரமே குணமாயிரும். கடுகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், பெருங்காயம் 2 கட்டி, சுக்கு கொஞ்சமாக, பெப்பர் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை, வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட போதும். இதில் நீங்கள் சுக்கும் கடுகும் மட்டும் ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இதுக்கு மேலே நீங்கள் சேர்த்திங்கன்னா கசக்க ஆரம்பிச்சிடும். இது 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இந்த குழம்ப. இது எல்லாமே போடுறதுனால நம்மளுக்கு சளி சீக்கிரமே சரியாக போயிடும். அந்த டேஸ்ட்லாம் தெரியாமல் இருந்தால் இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டா நல்லா உங்களுக்கு நல்லாவும் இருக்கும், உடம்பும் கொஞ்சம் சீக்கிரமாக சரியாகும். இது ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு. இதில் பெருங்காயம் நல்லா தூள், அதாவது நல்லா அது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆறட்டும், ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். நல்லெண்ணெய் தான் உடம்புக்கு நல்லது. டேஸ்ட் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எல்லாமே 1/4 டீஸ்பூன் வெந்தயம், மிளகு, கடுகு, உளுந்து பருப்பு மட்டும் 1 டீஸ்பூன். ஏன்னா மற்ற எல்லா இதுவுமே நம்ம முன்னாடியே ஆட் பண்ணி அரைக்க போகிறோம். இது ஏற்கனவே போட்டதுனால நம்ம எல்லாமே 1/4 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். உளுந்து பருப்பு மட்டும் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கருவேப்பிலை 1 கைப்பிடி. கருவேப்பிலை நிறையா போடுங்க, குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா 20 சின்ன வெங்காயம், 20 பல் பூண்டு எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சின்ன வெங்காயம் தான் அந்த குழம்புக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ அதனால் சின்ன வெங்காயமும் பூண்டும் நிறையா உரித்து போடுங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்குறதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த பவுடரை அரைச்சிட்டு வந்துடலாம். இது நல்லா ரொம்ப நைஸெல்லாம் அரைக்கணும், கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவு குறப்பாக இருக்கட்டும், இது ஓரமாக இருக்கட்டும். அதுக்குள்ளே வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிடும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் 3 தக்காளி எடுத்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்திருக்கேன். இதுக்கு இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் தக்காளி அதிகமாகவும் புளி கொஞ்சமாகவும் தான் ஊற்றணும். அப்போ தான் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட நல்லாயிருக்கும். புளி தான் ரொம்ப இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். அதனால் தக்காளி தான் இந்த குழம்புக்கு அதிகமாக ஊற்றணும், புளி ரொம்ப கம்மியாக ஊற்றணும். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், சாம்பார் தூள் 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன். சப்போஸ் சாம்பார் தூள் இல்லைன்னா மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக சீரகத்தூள், சாம்பார் பவுடர் இல்லைன்னா. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதோட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா நம்ம இதை நல்லா சுண்ட விடணும். இந்த குழம்பை எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சிம்லேயே வச்சு இப்போ நல்லா கொதிக்க விடுங்க. இந்த குழம்பு நல்லா கொதிச்சதோட பச்சை வாசனைலாம் போகணும். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா இந்த குழம்பு நான் 5 பேர்த்துக்கு தான் வைக்க போகிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் சுண்ட விட போகிறேன். கொஞ்சம் கிரேவி ஸ்டைலில் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா சுண்ட இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் புளி தண்ணி ஊற்றிட்டு நம்ம இப்போ லாஸ்ட்டாக அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இறக்க போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பவுடரில் தான் இருக்கே நம்ம அந்த மருத்துவ குணமே. மிளகு, ஜீரகம், பெருங்காயம். இது குழந்தை பெற்றவங்களுக்கு கூட கொடுப்பாங்க. அந்த பெருங்காயம்லாம் ஆட் பண்ணியிருக்கனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த குழம்பு பால் நல்லா ஊறும், பூண்டெல்லாம் நிறையா சேர்த்துக்கிறதுனால குழந்தைக்கும் நல்லது, அம்மாக்களுக்குமே நல்லது. இந்த குழம்பு அவ்வளோ நல்லது உடம்புக்கு. ஸோ அப்போனா சளி, காய்ச்சல், இருமல், புதுசாக குழந்தை பெற்றவங்க இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த குழம்பு கொடுக்கலாம், உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் மெயினான லாஸ்ட்டான ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்குது, அதுதான் கொஞ்சமாக வெல்லம். ஏன்னா இதில் இனிப்பு, காரம், புளிப்பு எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் இந்த வெல்லம் போட்டால் தான் அந்த குழம்போட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், நம்மளுக்கு சாப்பிடவும் பிடிக்கும், குழந்தைங்களும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. சப்போஸ் நீங்கள் பெரியவங்கன்னா மிளகு கொஞ்சம் தூக்கலாக போடுங்க. குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா மிளகு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, ஏன்னா காரம் அதிகமாகிடும். சப்போஸ் குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்னா அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி சாப்பாட்டில் இந்த குழம்பு போட்டு ஊட்டி விடுங்க. கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிடுவாங்க. சளி, இருமல் எல்லாமே சரியாக போயிடும். சுட சாதம், ஆம்லேட், வடகம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.